நிகிதா என்பவர் கொடுத்த புகாரே ஒரு பொய் புகார். அவங்கள்ட்ட நகையும் இல்ல, நகையும் காணாம போகல. அவங்க குடுத்ததே ஒரு பொய் புகார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில எந்தவித உண்மை விசாரிக்காமல், ஒரு அப்பாவி காவலாளியை அடித்தே கொன்றிருக்கிறது காவல்துறை அப்படின்னு சொல்லி, தனது இறுதி அறிக்கையை சிபிஐ வந்து நீதிமன்றத்தில ஒப்படைச்சுட்டாங்க. ஒப்படைச்சுட்டு இந்த கேஸ முடிச்சு வைக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நீதிபதி ஏன் முடிச்சு வைக்கணும்னு சொல்றீங்கங்கும்போது தான் இந்த விஷயத்தலாம் சொல்றாங்க. அம்மா நகையும் காணாம போகல, அவங்கள்ட்ட நகையும் இல்ல. ஆனால் பொய் புகார்ங்கிற அடிப்படையில இவர் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாரி அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா ஏன் அந்த நிகிதா மீது நடவடிக்கை எடுக்கல? ஏதாவது முன்விரோதம் நிகிதாவுக்கும், அஜித் குமாருக்கும் ஏதாவது இருக்குதா? அப்படிங்கிற கேள்விய எழுப்பியிருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லங்கன்னோனே, இந்த வழக்க சில நாட்களுக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கக்கூடிய போலீசார் வந்து ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த ஜாமீன்ல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, என்ன வழக்கிற்காக எங்களை கைது செய்திருக்கார்கள்ன்னு சொல்லி எஃப்ஐஆர்ல குறிப்பிடல. எனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி எங்களுக்கு ஜாமீன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 8 பேரு ஜாமீன் அப்ளை பண்றாங்க. பொய் புகார் குடுத்து, நகையும் இல்ல, நகையும் காணாம போகல. அந்த புகார நீங்க எப்படி விசாரிச்சீங்க? விசாரிச்சது மட்டும் இல்ல, அவன அடிச்சே கொன்றுருக்கீங்க. இதுல உங்களுக்கு ஜாமீன் வேற வேணுமா? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜாமீன ரத்து பண்ணியிருக்குது இன்னைக்கு நீதிமன்றம். இந்த சூழ்நிலையில அஜித்குமார் தாய் வந்து ஒரு பேட்டி குடுத்திருக்காங்க. அவங்க அந்த பேசக்கூடிய காட்சி என்பது மனதை உருக்குகிறது. ஒரு அப்பாவி இளைஞன் வயிற்று பிழைப்புக்காக இன்னைக்கு ஒரு காவலாளியாக ஒரு வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல காவல்துறை இது போன்று ஒரு பொய் புகாரை பெற்றுக்கொண்டு ஒரு அநியாயமாக ஒரு உயிரை பறித்திருப்பது என்பது உண்மையிலே வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அவங்களே சொல்றாங்க, என் பையன் எந்த தவறும் பண்ணல. இன்னைக்கு நீதிமன்றமே சொல்லியிருக்கு அவன் ஒரு நிரபராதின்னு. ஆனாலும் என்னோட பையனோட உசுரு திரும்பி வந்துருமா? அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு தெரிவிக்கிறாங்க.